ஸ்ரீ மண்டலீக ராஜன் கதை. பாரத நாட்டிலே ஒரு அரசன் மிகச் சிறந்த முறையில் அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு நெடுநாட்கள் மக்களில்லாது ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த பொழுது ஸ்ரீமன் நாராயணன் கனவில் தோன்றி, உம்முடைய குமாரன் மிகுந்த பக்தியுள்ளவனாக இருப்பான், ஏக சக்கரவர்த்தியாகவும் விளங்குவான் என்று சொல்லி மறைந்தார். அரசகுமாரன் பிறந்ததன் பொருட்டு தேவாலயங்களிலே விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிறையிலிருந்த கைதிகள் எல்லோரும் விடுதலை பெற்றனர். வறியவர்கள் நிறைய பொருள் பெற்றனர். இன்னும் எந்தெந்த வகையிலே குடிமக்களுக்கு நன்மைகள் செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்தான் அரசன். குழந்தைக்கு மண்டலீகன் என்று பெயரிட்டு அருமையும் பெருமையுமாக வளர்த்தான். 5ஆம் வயது வந்ததும் சாஸ்திர விதிப்படி வித்யாரம்ப விழா நடைபெற்றது. பின் முறையே உபநயனமும் நடந்தது. போர்முறை பயிற்சிகளும் பெற்று சிறந்த அரசனாவதற்கு உரிய எல்லா நலன்களுடனும் விளங்கினான் மண்டலீகன். அந்த சமயம் வனத்திலே ஒரு முனிவரை சந்திக்க நேர்ந்தது. அவரை அணுகி வணங்கி தனக்கு மந்திரோபதேசம் செய்யும்படி கேட்டுக்கொண்டான் மண்டலீகன். அந்த முனிவரும் மந்திரோபதேசம் செய்தார். ராமதாரக மகாமந்திரத்தை பெற்றவுடன் புதியதோர் உவகையினால் அவன் உள்ளம் பூரித்தது. பிறகு மிகவும் பணிவுடன் கூடிய குரலில் எந்த வழியிலே இறைவனை தொழ வேண்டும் என்பதையும் தெளிவாகச் சொல்ல வேண்டும் என்றான். முனிவர் மிகவும் அன்புடன், குழந்தாய், பொதுவாக இறைவனை இருவிதமாக நாம் வழிபடலாம். சிலர் இறைவனை அர்ச்சாவதாரமாக உருவமும் குணங்களும் உள்ளவனாக வழிபடுகிறார்கள். வேறு சிலர் உருவமற்றவனாக பறந்து எல்லாவற்றிலும் நிறைந்தவனாகவும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவனாகவும் காண்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் இறைவனை கடவுள் என்று அழைக்கிறார்கள். இந்த ராமநாம தாரக மந்திரங்களுள் தலை சிறந்தது, எளியது. ஸ்ரீராமபிரான் தியானிப்பதற்கு எளியவன், சுந்தர வடிவினன், பச்சை பசுங்கொண்டல் நிறத்தான். அத்தகைய வடிவும் அழகும் நிறைந்தவனாக, கையிலே வில்லேந்தி அருளோடு நம்மை பார்க்கின்றவனாக ஆண்டவனை காண்பது மிகவும் சுலபம். ஆகவே உருவமும் பெயரும் அற்றவனாகிய கடவுளை உருவத்தோடும் பெயரோடும் குணங்களோடும் கூடிய சக்கரவர்த்தி திருமகனாக தாசரதியாக தியானிப்பது சுலபம் என்றார். மண்டலீகன் சற்றே தயங்கினான். சுலபம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், எது சிறந்தது, எது சீக்கிரம் கிட்டக்கூடியது என்பதை சொல்லுங்கள் என்று மிகுந்த வணக்கத்துடன் கேட்டான். அப்பனே, இது சூட்சுமமாக நீயே ஆராய்ந்துதான் தெளிய வேண்டும். முதலில் உருவமுள்ளவனாக உன் மனதிலே தியானித்து பிறகு உருவமற்றவனாக தியானம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் எங்கும் நிறைந்தவன் என்ற உண்மை விளங்கும். பொருள்கள் வேறு வேறானவை, ஆனால் அவற்றின் உள்ளுரையான சைதன்யம் ஒன்றுதான் என்பதும் புலப்படும். பொதுவாக நீ காணும் பொருள்களில் 5 விஷயங்கள் இருப்பதை கவனி. பொருள் இருத்தல், அதை உணர்தல், உணர்வின் அனுபவம், பொருளின் பெயர், அதன் உருவம் என்பன. 5 உதாரணமாக பாலை எடுத்துக்கொள்வோம். அது பால், அது உள்ளது என்று தெரிந்து கொள்கிறோம். பருகுவதால் இன்பம் அடைகிறோம். திரவமான ரூபம் உள்ளது. பால் என்ற பெயரும் உள்ளது. ரூபம், நாமம் இந்த இரண்டையும் அகற்றி விடுவோம். புரை ஊற்றி வைப்போம். அப்பொழுது உருவமும் பெயரும் மாறி தயிர் என்று ஆகிவிடுகிறது. ஆனால் இருத்தல், அறிதல், அனுபவம் என்ற செயல்கள் அழிவதில்லை. இதையே சத் சித் ஆனந்தம் என்று குறிக்கின்றனர். இறைவன் ஒவ்வொரு பொருளிலும் சச்சிதானந்தமாக விளங்குகிறார். ஆகவே நாம ரூபங்களில் பேதம் உண்டு. அவை மாறுதலுக்கு உட்பட்டவை. அதை அறிந்து சத் சித் ஆனந்தம் என்பது எல்லாவற்றிற்கும் பொதுவானது என்றும் அதுவே ஈஸ்வர வியாபகம் என்றும் தெரிந்து கொள்வோம். புலன்களை அடக்கி
அந்த கரணத்தை ஒடுக்கி காமம், வெகுளி, மயக்கம் என்ற முக்குற்றங்களையும் ஒழித்து உன் இதயத்தாமரையிலே இறைவனை காணப் பெறுவாய். உன் ஆசை நிறைவேறும் என்றார். உபதேசம் பெற்ற மண்டலீகன் அரண்மனைக்கு திரும்பினான். அவனது உள்ளம் ஆனந்தத்தினால் நிறைந்திருந்தது. தனக்கு குருநாதர் அளித்த அந்த அருமையான உபதேசங்களை உணவை அசைபோடும் பசுவைப் போல் மீண்டும் மீண்டும் நினைவிற்கொணர்ந்து சிந்திக்கலானான். அடுத்துள்ள நாட்டு அரசலங்குமரியின் பெயர் சுலக்ஷனை. அவள் கல்வி அறிவும் தெய்வபக்தியும் நிறைந்தவள். அவளை மனம் பேசி முடித்தனர் மண்டலீகனது பெற்றோர். சுலக்ஷனையின் பெற்றோர்களும் மண்டலீகனது பெருமையையும் புகழையும் ஏற்கனவே கேட்டிருந்தவர்களாகையால் இப்படிப்பட்ட மருமகன் தங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியமென்றே நினைத்தனர். திருமணம் மணமகளின் இல்லத்திலே மிக மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அரச குடும்ப விவாகம். சீருக்கும் சிறப்புக்கும் கேட்பானேன். மருமகள் வந்த சில நாட்களுக்கெல்லாம் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்தை நாடினர் பெற்றோர். மண்டலீகன் முழு பொறுப்பையும் தானே ஏற்று அரசை நடத்தலானான். எல்லாரிடத்திலும் இறைவனையே கண்டான் அவன். ஆகவே மக்களுக்கு பணி செய்வதே இறைவன் பணி என்று கொண்டான். ஆச்சார அனுஷ்டானங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் அவன் முக்கியம் என்று கருதவில்லை. மக்கட்பணியே மகேசன் பணி. ஆனால் சுலக்ஷணாதேவிக்கோ அவனது நடவடிக்கையிலிருந்து அவனது ஆத்ம ஞானத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆலயங்களிலே விழாக்கள், அரண்மனை பூஜாக்கிரகத்திலே விசேஷமான அர்ச்சனைகள், ஆராதனைகள், ஏழை எளியவர்களுக்கு உணவளித்தல், பாராயணங்கள், அதிதி பூஜை இவை நடைபெற்று வர ஏற்பாடுகள் செய்திருந்தாள். தானும் உடனிருந்து இவைகளையெல்லாம் குற்றங்குறைகளின்றி நல்ல முறையிலே நடைபெறுகின்றனவா என்று கவனித்தும் வந்தாள். ஆனால் அவள் மனத்துள் உள்ளூர ஒரு பெருங்குறை இருந்து வந்தது. தான் தெய்வ காரியங்களில் இவ்வளவு ஈடுபாடு கொண்டு நடத்தியும் தன் கணவர் மண்டலீக மன்னர் ஒரு முறையேனும் உடனிருந்து உவந்து பேசியதோ பங்கு கொண்டதோ இல்லை என்பதை நினைக்கும் பொழுதெல்லாம் அவள் பெருமூச்செறிவாள். ஆனால் அவனது இதய பீடத்தில் ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்து அருளாட்சி நடத்துவதை அவளது பேதை நெஞ்சம் அறிய முடியவில்லை. ஆகவே அவன் பக்தியற்றவன் என்ற ஒரு அலட்சிய மனப்பான்மை உள்ளூர வளர்ந்தது. சிற்சில சமயங்களில் பேச்சோடு பேச்சாக, நீங்கள் ஏன் ராமநாமத்தை கூட உச்சரிப்பதில்லை என்பாள். அவனோ சர்வ சாதாரணமான ஒரு பதிலை சொல்லி வைப்பான். ஒரு நாள் இரவு நித்திரை சமயம் ஏற்பட்ட தெய்வ தரிசனத்தால் ராமா, ராமச்சந்திரா, ராமபத்ரா என்று துதித்தான். இதை கேட்ட சுலக்ஷனை மறுநாள் விசேஷமான உற்சவத்திற்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்தாள். அரசன் எதற்காகவென்று கேட்க சுலக்ஷனை, நேற்றிரவு நீங்கள் ராமநாமத்தை உச்சரித்தீர்கள் என்றாள். மண்டலீகன் சிந்தித்தான். இதுவரை என் நெஞ்சகமே கோயிலாக ராம தாரகத்தை வைத்து பூட்டியிருந்தேன். இப்பொழுது அவர் வெளியே வந்துவிட்டாரா? என்னை பிரிந்துவிட்டாரா? ராமா ராமா என்றான். அவன் உயிர் உடலை விட்டு பிரிந்தது. தடால் என்று பூமியில் விழுந்தான். இதுவரை நெஞ்சமே கோயிலாக இருந்தாரா? தெரியாத்தனமாக வல்லவோ கேட்டுவிட்டோம். நாம் செய்த வெளிப்படையான பூஜையை பெரிதென எண்ணி அவரை தாழ்வாக நினைத்தேனே என்று உள்ளம் குமுறி அழுதாள் அரசி. ஏ ராமா, என் அன்பருடைய நிஜ பக்தியின் பெருமையறியாமல் மூடமானேனே. இனி என்ன செய்வேன்? எவ்வாறு உய்வேன்? அவரது மானச பூஜையின் சிறப்பை அறியாமல் மனம் போனபடி நிந்தித்து அபச்சாரம் செய்துவிட்டேனே. ஏ ராமா, நின் சரணல்லால் சரணில்லை. என்னை காப்பாற்று. கல்லை பெண்ணாக்கிய உன் திருவடிகள் இன்று எனக்கு மாங்கல்ய பிச்சை அழியாதா? ஏ ராமா, உன்னை கருணாசாகரன் என்று உலகம் புகழுகிறதே, அந்த கருணையிலே ஒரு திவளை என் மீது விழக்கூடாதா? அதற்கு நான் தகுதியில்லையா என்று நெஞ்சுருகி கதறி அழுதாள். வீழ்ந்த மண்டலீக மன்னன் விழித்தெழுந்தான். சுலக்ஷனை கண்கள் பனிசோர நாக்குளர ராமபிரானை வாழ்த்தி நின்றாள். ராமநாமத்தின் பெருமையையும் பக்தியின் மேன்மையையும்
நெடுங்காலம் பரப்பி வாழ்ந்த இந்த தெய்வ தம்பதிகள் எது சிறந்தது என்ற கேள்விக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினர். ஓம் ஸ்ரீராம் ராமாய நமக.